அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காஃபி வேணுமா? தலைக்க விழுந்து இரு கரங்களாலும் நெற்றியை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த அமர்நாத்திடம் கவலையுடன் கேட்டாள் நிக்கிலா. வேண்டாம் என்ற வாயால் சொல்லக்கூடிய நிலையில் கூட அவன் இல்லை. வெறுமனே தலையை ஆட்டினான். திடீர்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிஸ்னஸில் ஏதாவது? அவள் கவலை நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கொண்டே இருந்தது. அமர் ஒருபோதும் இப்படி இருந்தவன் இல்லை. ஜாலியான மனிதன், எதற்கும் கவலைப்படாதவன். 8 வருடங்கள் குழந்தையின்றி இருந்தபோதும் படுக்கையறையில் அவள்தான் பிளிய பிளிய அழுவாளை தவிர அவன் கண் சிமிட்டி சிரித்துதான் பார்த்திருக்கிறான். தனக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிய வந்தபோது உலகமே அஸ்தமித்து விட்ட மாதிரி தலையை நிற்கி முகம் கொடுத்து அழுதாள் நிக்கிலா. ஏய், எதுக்கு அழுகிற? எனக்கும் உனக்கும் குழந்தை பிறக்காது, அவ்வளவுதானே? இயல்பாக கேட்டான். எனக்கும் உனக்கும் என்ற வார்த்தையிலேயே ஒரு அர்த்தம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. என்ன சொல்கிறீங்க? ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா? கண்டிப்பாக குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று கூறினான் அமர். 3 வருடங்களுக்கு முன்பு இருவரும் தூங்காமல் செலவழித்த அந்த ராத்திரி எடுத்த முடிவின்படிதான் யோகிதா என்ற பெயர் சுட்டி அந்த அழகிய மழலையை தத்து எடுத்தார்கள். அவள் வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்றில்லாமல் வாழ்க்கையாகவே ஆகி போனாள் யோகிதா. இத்தனை நாட்கள் சிடுமூஞ்சியும் அழுமூஞ்சியுமாக இருந்த தன்னையே மாற்றிய அமர் ஏன் இன்றைக்கு இவ்வளவு சோகமாக இருக்கிறான் என்று அவளுக்கு ஒரே கவலையாக இருந்தது. அவள், என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவன் சிவந்த கண்களுடன் நிமிர்ந்த மனம் நெகிழ பார்த்தான். ஐயோ, எப்படி உன்கிட்ட சொல்வேன்? தாங்குவாயா பெண்ணே இந்த உண்மையை? உன் உடம்பில் உயிர் தாங்குமா இந்த உண்மையை கேட்ட பிறகு? சே, சற்றே நன்றாக யோசனை செய்த பிறகு அந்த குழந்தையை தத்து எடுத்திருக்கலாமோ? ஒன்றுமே அறியாமல் நின்றிருந்த நிக்கிலா எத்தனையோ புண்ணியம் செய்தவள் என்று தோன்றியது. தன் மாதிரி உண்மை தெரிந்தால் அவளுக்கு அவஸ்தை தானே. பிறந்த கொஞ்ச நாட்களே ஆன குழந்தையை தத்து எடுத்துக்கொண்டால் தாங்கள் அதன் உண்மையான பெற்றோர் இல்லை என்ற உணர்வு அதற்கு வராது என்று நிக்கிலா ஆசைப்பட்டதால் தான் பச்சை குழந்தையான யோகிதாவை அழைத்து கொண்டு வந்தார்கள். தப்பு. யாருமே இல்லாத அனாதை குழந்தையை தத்து எடுத்து கொண்டிருக்கக்கூடாது. தன் நெருங்கிய உறவுக்காரர்களாக பார்த்து குலம் கோத்திரம் தெரிந்து தேர்ந்தெடுத்திருந்தால் இப்படி ஒரு வேதனை நேர்ந்திருக்காது. யாரும் இல்லாத அனாதை வேண்டும் என்று நிக்கிலா தான் கேட்டாள். அது இப்படி ஒரு இக்கட்டில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இதை எப்படி மனையிடம் சொல்வேன்? யோகிதாவுக்கு எய்ட்ஸ் என்ற அதிர்ச்சியை எப்படி அவளிடம் போட்டு உடைப்பேன்? இப்போதுதான் குழந்தைக்கு 3 வயதாகிறது. அவளை பற்றி எத்தனையோ கனவுகள் வைத்திருப்பாளே நிக்கிலா. அதையெல்லாம் எப்படி போட்டு உடைக்க சொல்வேன்? யோகிதாவை என்னமாய் கொஞ்சுகிறாள், எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறாள். மீண்டும் மனைவியை நிமிர்ந்து பார்த்தான் அமர்நாத். ஐயோ நிக்கிலா, உன்னிடம் எப்படி சொல்லப் போகிறேன்? நீ ஆசையாக வைத்து கொஞ்சு கொண்டிருக்கிறாய் ஒரு அழகு குழந்தை. அதை காலன் கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறான் என்று எப்படி சொல்வேன்? உங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியலை. வாடிச்செல்லாம், நம்ம போகலாம், உங்கள் அப்பா கூட காய் விட்டுறலாம் என்று மகளின் பட்டி கிணத்தில் முத்தமிட்டு சொன்னாள் நிக்கிலா. அது சினுங்கியது. முன்பை விட இப்போது சோர்ந்து துவண்டு கொண்டிருப்பதை அவன் முதன்முறையாக கவனித்தான். அப்பா கூட அவர்கள் இருவரும் காய்விடப் போகிறார்களா? கூடிய சீக்கிரம் இவர்கள் இருவருடனே ஏன் உலகத்தோ விட்டே காய்விட்டு அந்த பிஞ்சு குழந்தை கிளம்பிவிடப் போகிறதே. அதற்கென்ன செய்யப்போகிற இந்த பெரிய குழந்தை? துள்ளி துள்ளி பாண்டி விளையாடி கொண்டிருந்த மனைவியை பார்த்தான் அமர். என்னமாய் பாசத்தை கொட்டி வளர்க்கிறாள். குழந்தை எதேச்சியாக கடையில் ஒரு பொருளை திரும்பி பார்த்து விட்டாலும் கூட அதை நிமிஷமாய் வாங்கி தந்து அது அவளுக்கு பிடிச்சிருக்கவே தான் பார்த்தா. வாங்கித்தான் கேட்டதாய்த்தான் அர்த்தம் என்று தனக்குத்தானே யூகம் பண்ணி சந்தோஷித்து கொள்ளும் நிக்கிலா குழந்தையின் பிரிவை தாங்குவாளா? உண்மையை சொல்லாமலே இருந்திருந்தால் கடைசியில் திடுதிப்பென்ற நிஜ முகத்தில் அறையாதோ? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் குழந்தை யோகிதா தங்களை விட்டு நிரந்தரமாக போய்விடப் போகிறாளே. அப்போது கொடி புயலில் சாகிற மாதிரி இவளும் சாய்ந்து விட மாட்டாளோ? ஆக குறைந்தபட்சம் இவளின் மனதையாவது தயார் பண்ண வேண்டும். நிக்கிலாவின் மென்மை மனசுக்கு திடுதிடுப்பென்ற அதிர்ச்சியை காட்டினாலும் வேறு எமனே வேண்டாம். எப்படி சொல்லப் போகிறேன் உன்னிடம்? உன் மனதை நானே எப்படி குத்தி கிழிக்கப் போகிறேன்? எத்தனை நாசுக்காக சொல்ல முடியுமோ அத்தனை சாக்கிரதையாக சொல்ல வேண்டும். அத்துடன் இன்னொரு தீர்மானத்துக்கு வந்தான். பேசாமல் இந்த குழந்தையை எந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து கொண்டு வந்தோமோ அங்கே விட்டுவிட்டு வந்தால் என்ன? அப்படி கொண்டு போய் விட்டுவிட்டால் தினம் அது வியாதியால் துவண்டு எலும்பு குடுப்போல் ஆகி அவஸ்தப்படும். அதை அந்த குழந்தையை நேரில் பார்க்க தன்னால் முடியுமா? இப்போது தனக்கு ஏற்பட்டிருக்கும் புதிய பயத்தில் தினம் செத்து பிழைத்து கொண்டிருக்கவும் வேண்டாம்.
கருகிப்போன மரத்துக்கு தண்ணீர் கொட்டுகிற மாதிரி தன் பணமெல்லாம் இந்த குழந்தைக்கு போக வேண்டாம் என்று தோன்றியது. அப்படியெல்லாம் எய்ட்ஸ் பரவி விடாது என்று தெரிந்தும் கூட மனம் ஏற்க மறுத்தது. அவன் நிக்கிலாவிடம் முட்டை ஓட்டை உடைக்கிற மாதிரி மென்மையுடன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்ல சொல்ல அவளின் முகம் மாறப்போவதையும் அவள் அழுது அரற்றப் போவதையும் 100 முறை ஒத்திகை பார்த்து வைத்து கொண்டு அதற்கு தயாராக இருந்தவன் லேசாக ஏமாந்துதான் போனான். அப்பாடி, இதுக்கு தான் இத்தனை நாளாக தவியாய் தவிச்சு தண்ணியாய் உருகிட்டு இருந்தீங்களாக்கும். என்ன சொல்கிற நிக்கில்? ஆதரவு தேடுபவன் போல் அவளின் கரங்களை அழுந்த பற்றியவன் ஏமாந்து போனது தான் மிச்சம். என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தான் இவ்வளவு நாளாக உங்ககிட்டே இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன். எனக்கு இந்த விஷயம் எப்போவோ தெரியும். உண்மையாகவே தெரியுமா? இத்தனை நாள் எப்படி தாங்கி கொண்டாய்? எப்படி எனக்கு தெரியாமல் மறைத்தாய்? ஆமாம் அமர், நாம் குழந்தையை தத்தெடுக்கும் போதே இந்த குழந்தை வேணும்னு சொன்னதுக்கு ஆசிரம தலைவி வேணாம்னு எத்தனையோ முறை சொன்னாங்களே, நினைவிருக்கா? அதுக்கு இதுதாங்க காரணம். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னையும் எத்தனையோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. நீங்கள் டூர் போயிருந்தப்ப ஆசிரமத்துக்கு 2-3 தடவை போனதில் இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படியும் நிச்சயமாய் சாக போகிற குழந்தை. அதிகபட்சம் 10 வருஷங்கள் உயிர் வாழுமா? அதுக்குள்ளே இது ஏன் அனாதையாக சாகணும்? அது என்ன இதுக்கு தலையெழுத்தா? நாம் 2 பேரும் பாசத்தை பொழிவோமே. அனாதைங்கிற நினைப்பில் அவன் இந்த குழந்தைய சந்தோஷமாய் சாகட்டுமேன்னு தோணுச்சு. அதனால்தான் மென்மையாக சொன்ன நிக்கிலாவை கையெடுத்து கும்பிட தோன்றியது அவனுக்கு. நீ ரொம்ப ஒரு கிரேட் நிக்கில் என்றான் தழுதழுத்த குரலில். வாழறதுக்கு எல்லா உயிருக்குமே உரிமை இருக்கு இல்லையா அமர்? பாவம், வாழும் வரை சந்தோஷமாக வச்சுக்கிற வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அப்படி இந்த யோகிதா போயிட்டா? ஒரு நிமிஷம் பல்கடித்து துக்கம் விலகி சொன்னாள். இன்னொரு யோகேஷை எடுத்துப்போம், அவனுக்கும் இருந்தால் கூட என்ற உறுதியாக சொன்ன நிக்கிலாவை கண்விரித்து பார்த்தான் அமர். பெருமையாக இருந்தது. இந்த கதை இதோட முடிவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.